பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் விரைவில் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி முறைகேடு புகார் அளித்த மாணவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடமும் போலீசார் விரைவில் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் மாணவர்கள் புகார் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க சேலம் போலீசுக்கு ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று மாணவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதேபோல விரைவில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரிடமும் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறது. குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் பதவியேற்ற அந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு புகார்கள் மற்றும் அவர் மீது வந்துள்ளன. குறிப்பாக முறைகேடுகள், கையாடல், ஊழல் என அவர் மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஒன்றிய அரசு பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பட்டியலின மாணவர்களுக்கு அவர்கள் திறன் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக 2.5 கோடி நிதி ஒதுக்கியது. அதில் 1.25 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அந்த 1.25 கோடி ரூபாயிலும் முறைகேடு, கையாடல் நடந்ததாக புகார் எழுந்தது. குறிப்பாக மாணவர்களுக்கு எந்தவித பயிற்சியும் அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு சேலம் மாநகர காவல்துறையில் இந்த புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த புகார் மீது மாநகர காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் உடனடியாக சென்னையில் உள்ள பட்டியலின ஆணையத்தில் மாணவர்கள் 13 பேர் சேர்ந்து புகார் அளித்திருந்தனர். எனவே இந்த புகார் மீது உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பட்டியலின ஆணையம் சேலம் மாநகர காவல்துறைக்கு உடனடியாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸ் அடிப்படையில் தான் தற்போது பட்டியலின மாணவர்களிடம் இன்று சேலம் மாநகர காவல் உதவி ஆணையர் அவர்கள் விசாரிக்க இருக்கிறார்கள். குமரேசன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.